அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமியிலிருந்து நான் உங்கள் ராஜு. ஓகே, இந்த வீடியோ பதிவானது 7th நியூ புக்கில் இயல் 5-6 அந்த சப்ஜெக்ட்லேருந்து முக்கியமான கொஸ்டின், இலக்கணம் சம்மந்தமாகவோ இல்லை செய்யுள் உரைநடை பகுதியோ முக்கியமான கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். சரி, ஓகே, கொஸ்டினை பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது சரியான விடை? ஓகே, ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதாவது எத்தனைக்கும் அப்படின்னா முயலும், வெறுப்பு அப்படின்னா மலை, கழனி அப்படின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம். அப்போ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? இது பாருங்க, புக் பேக்கில் இருக்கிறது தான். அப்படியே பார்ப்போம். இப்போ படித்தது தான். எத்தனைக்கும் அப்படின்னா முயலும்னு அர்த்தம், வெறுப்பு அப்படின்னா மலைன்னு அர்த்தம், கழனி அப்படின்னா வயல்னு அர்த்தம், நிகர்னா சமம்னு அர்த்தம். இதே பருதி அப்படின்னா கதிரவன், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கார்முகில் அப்படின்னா மலை மேகம், துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். சரிங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின். பிசிராந்தையார் என்பது எவ்வகை நூல்? ஆக்சுவலாக கொஸ்டின் நூல்னு போட்டுக்கோங்க. பிசிராந்தையார் என்பது எவ்வகை நூல்? ஆன்சர் பார்த்திங்கன்னா, பிசிராந்தையாருங்கிறது ஒரு நாடக நூல். ஆக்சுவலாக பிசிராந்தையார் என்பது ஒரு நாடக நூல். ஓகே, மூணாவது கொஸ்டின். இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதது? இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாரதிதாசன், அதாவது பாரதிதாசன் எழுதிய நூல்கள் தான் வரும். இந்த இப்போ மலைக்கல்லன் மட்டும் தவறாக இருக்குது. இந்த புக்கில் பார்ப்போம். புக்கில் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த நூல்வெளி பகுதியும் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறாங்க? கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். அது இல்லாமல் பல நூல்கள் எழுதியிருக்கார். என்னென்ன நூல்? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காவியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. அப்போ கொஸ்டின் இவர் என்னென்ன பன்முகம் கொண்டவர் அப்படிங்கிறதையும் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று இவர் எழுதிய நூல்கள் ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு 3 ஆப்ஷனை கரெக்டாக கொடுத்துட்டு வேறு ஆப்ஷனை கொடுத்துட்டு கேட்கலாம். 2. இன்னொன்று பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது. அப்போ இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூலுக்கு என்ன விருது வழங்குச்சு அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் யாரை எந்த பறவையை சொல்கிறார்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயில் தான். ஆப்ஷன் ஏ மயில் தான். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. அப்போ கவி ஓவியமாக தீட்டுக என்று பாரதிதாசன் சொன்னது அப்படின்னா நீரோடை தாமரை மலர்கள் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கணும். சரிங்களா? காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து
கவிதையில் இடம்பெற முயன்றன. இதுதான் இப்போ கேட்ட கொஸ்டின். ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். அதனால தான் பாரதிதாசன் வந்து பெண்களை வந்து அதாவது மயில் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? பெண்களுக்கு நிகராக சொல்கிறத வந்து மயில் அப்படின்ட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின். துயின்று இருந்தார் அப்படிங்கிறத பிரித்து எழுதுங்க. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, துயின்று கூட்டல் இருந்தார் அப்படிங்கிறதான் துயின்று இருந்தார் அப்படின்ற அர்த்தம். அடுத்த கொஸ்டின். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எது? சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நாலடியார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? சரி, நாலடியாரில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளது? நாலடியாரில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 400. நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன. சரி, ரைட்டு. நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக போற்றப்படுகிறது? 8வது கொஸ்டின். நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக போற்றப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, நாலடியாரை வந்து குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலடியார் அதாவது இணையாக இருக்கிறது குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 9வது கொஸ்டின். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் என்ற பாடலை பாடியவர் யார்? இன்பத் தமிழ்கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். ஆப்ஷன் பி, இந்த செய்யுள் பகுதியில் இருக்கிறது தான். இன்பத் தமிழ்கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் அப்படின்ட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்கார். சரிங்களா? 10வது கொஸ்டின். பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். பருதி அப்படின்னா கதிரவன் 4, அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு 3, கார்முகில் அப்படின்னா மேகம் 1, துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். அப்போ 4312 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. சரிங்களா? புக்கில் இருக்கிறது அப்படியே மேலோட்டமாக பார்த்துறோம். எத்தனைக்கும் முயலும், வெறுப்பு மலை, களனினா வயல், உங்களுக்கு தெரியும், நிகர்னா சமம். இப்போ தான் ஆல்ரெடி பார்த்தோம். பருதி கதிரவன், அன்னதூர்னா அப்படி ஒரு, கார்முகில்னா மலை மேகம், துயின்று இருந்தார்னா உறங்கி இருந்தார். ஓகே, அடுத்த கொஸ்டின் 11. பாரதிதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது?
ஓகே, ஆப்ஷன் டி பிசிராந்தையார். இப்போ தான் நம்ம மேலே விளக்கத்தை பார்த்தோம் இல்லைங்க. அடுத்த கொஸ்டின், வேளாண்மை வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? வேளாண்மை வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நாலடியார் அப்படிங்கிறது தான் வேளாண்மை வேதம் அப்படிம்பாங்க. இந்த புக் பேக்கில் இருக்கிறது தான் இப்போ கொஸ்டினாக 4-5 கொஸ்டினாக வந்திருக்கு. அதை அப்படியே பார்ப்போம். நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் நாலடியார் 1. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது எத்தனை வெண்பாக்கள்னா 400 வெண்பாக்களால் ஆன நூல். இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறளை போன்றே இதுக்கு அறம், பொருள், இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். ஓகேங்க, அடுத்தது 13வது கொஸ்டின். ஏடெடுத்தேன் அப்படிங்கிறத பிரிச்செழுதுங்க. ஏடு எடுத்தேன், ஆப்ஷன் சி ஏடு கூட்டல் எடுத்தேன் அப்படிங்கிறதான் ஆன்சர். அடுத்தது, நாலடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது? நாலடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது? ஓகே, ஆப்ஷன் பி தான். அதாவது அறம், பொருள், இன்பம் மாதிரி திருக்குறள் போன்றே இதுவும் 3 பகுப்புகளை கொண்டது. ஓகேங்களா? 14வது கொஸ்டின். பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த புக் பேக்கில் இருக்கிறத பார்த்து சொல்கிறேன். வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படின்னா கல்வி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3412 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி வேளாண் வேதம். அதாவது நாலடி 400ங்கிற இன்னொரு பேர் இருக்குது. வேளாண் வேதம் அப்படிங்கிறது இன்னொரு பேர் இருக்குது. அப்போ வேளாண் வேதம் தான் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்தது 17வது கொஸ்டின். வாய் தீயின் அந்த சொல்ல பிரித்து எழுதுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரணும். வாய்த்து கூட்டல் ஈயின் வரணும், தீயின் வரக்கூடாது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது 18வது கொஸ்டின். வெள்ளத்தால் அழியாது வெந்தனரால் வேகாது வேந்தராலும் டேஸ் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது?
வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தனிப்பாடல் திரட்டு. இது ஆக்சுவலாக புக்கு, அதாவது கற்பவை கற்றபின் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க. வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவென்றி குறைவுறாது கள்ளர்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தையா பொருள் தேடி உலகின்றாரோ அப்படின்ட்டு தனிப்பாடல் திரட்டு அப்படின்ட்டுருக்கு. சரிங்களா? கொஸ்டின் இங்கேயும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 19. கேடில் விழுச்செல்வம் டேஸ் ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. ஓகே, ஆன்சர் கல்விங்கிற செல்வத்தை தான் சொல்கிறார் திருவள்ளுவர். இந்த இடத்துல வந்து கல்வி அப்படின்னு வரணும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்தது, கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடு போன்றது. கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடு போன்றது. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு போன்றது. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. இது ஒளிவிளக்கு அப்படிங்கிற ஒரு பகுதியில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. கல்வி ஓர் ஒளிவிளக்கு. அப்போ இப்படி கொஸ்டின் கேட்கலாம், கல்வி ஓர்னு கொடுத்து ஒளிவிளக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதாவது இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது. அதனுடைய குறிப்பு என்னவென்றால், ஒருவன் கற்றுவிட்டால் அப்படிப்பட்ட கல்வியை பலருக்கும் அளிக்க வேண்டும். அப்படி பலருக்கும் ஒளி தருவது தான் கல்வி. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு அப்படின்ட்டு இந்த பகுதியிலிருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படிங்கிறத சொன்னவர் யார், கூறியவர் யார்? ஆப்ஷன் பி, பவனந்தி முனிவர் அப்படிங்கிறவர் தான் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது, தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் நெடில் எழுத்துக்களாக உள்ளது? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் நெடில் எழுத்தாக உள்ளது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 40. அதாவது நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தான் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ து இந்த 2 எழுத்தை தவிர மீதி இருக்கிற 40 எழுத்தும் நெடில் எழுத்து அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், அம்பு அதனுடைய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? அம்பு என்று பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அப்படிங்கிறது தான். அதாவது இதில் 2 ஏ கொடுக்கும். ஆப்ஷன் பியும் வரும், ஆப்ஷன் டியும் வரும். சரிங்களா? ஆப்ஷன் பியும் வரும், ஆப்ஷன் டியும் வரும். ரெண்டுமே ஏ தான் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி. ஓகே, அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அதான் ஏனா அம்பு, ஆனா அந்த ஓரெழுத்துக்கு பசுன்னு அர்த்தம், ஈனா கொடு, ஊனா இறைச்சி. சரிங்களா? 24வது கொஸ்டின், உயர்வு அப்படிங்கிற சொல்ல குறிக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? உயர்வு. ஓகே, ஆப்ஷன் ஏ சே அப்படிங்கிறது தான் உயர்வு. அதனுடைய ஓரெழுத்து ஒளிமொழி தான் உயர்வுன்னு சொல்லுவாங்க, சேங்கு. அப்புறம் சோ அப்படின்னா மதில்னு அர்த்தம், தானா கொடு, தீனா நெருப்பு. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்த கொஸ்டின் 25, வறுமையை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? வறுமை. ஓகே, ஆப்ஷன் டி நோ அப்படிங்கிறது தான் வந்து வறுமையை குறிக்கிறது. நோனா வறுமை, நைனா இழிவு, நேனா அன்பு, நீனா முன்னிலை உரிமை அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்தது பெயர் பகுபதத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? பெயர் பகுபதத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆப்ஷன் டி பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்ட்டு 6 வகையாக பிரிக்கலாம். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. ஓகே, 27 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. இந்த ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பகுதியை பார்த்துடலாம். அதாவது பெயர் பகுபதம், பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்ட்டு 6 வகையாக பிரிக்கிறாங்க. சரி, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ பொன்னன் அப்படிங்கிறத பிரித்தோம்னா, அதாவது ஒரு எழுத்தை வந்து 2ஆக பிரிக்கிற மாதிரி தான் வரும். இந்த இடம், பொருள், காலம், சினை, பண்பு, தொழில், இது 6மே. இப்போ பொன்னனை பிரித்தா பொன் கூட்டல் அண்ணுன்னு வரும். சரிங்களா? அப்போ பொண்ணு வந்து ஒரு பொருளை குறிக்குது. அப்போ அது பொருள் பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். இதே நாடனை பிரித்தா நாடு கூட்டல் அண், நாடுங்கிறது ஒரு இடத்தை குறிக்கும். சித்திரையான் பிரித்தோம்னா சித்திரை வந்து காலத்தை குறிக்குது. கண்ணன், கண் கூட்டல்லன், அது ஒரு சினையை குறிக்கிறதுனால தான் அது ஒரு வகை. சரிங்களா? இனியனை வந்து பிரித்தோம்னா இனிமை கூட்டல் அன் அப்படின்னு வரும். அப்போ இனிமைங்கிற ஒரு பண்பை வந்து குறிக்குது. உழவன் அப்படிங்கிறது வந்து உழவு கூட்டல் அண்ணுன்னு வரும். உழவுங்கிறது ஒரு தொழிலை குறிக்கிறது. அப்போ பெயர் பகுபதமானது இந்த மாதிரி 6 வகைப்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போ இதை வச்சு தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பொன்னன் அப்படின்னா பொன் கூட்டல் அன் பெயர் வருது, பொன் கூட்டல் அன். சரி, பொருள்னு கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம். பொருள் வந்து ஃபஸ்ட்டு பொன்னன்கிறது வந்து பொருள் வருது, பொண்ணுங்கிறது பொருள் 1. அடுத்தது வந்து நாடன், நாடு கூட்டலன், அப்போ இது 2. அடுத்தது கண்ணன், கண் கூட்டல் அன் அப்படின்னு வருமா, அப்போ சினையை குறிக்குது, இது 3. அப்புறம் சித்திரையான் காலத்தை குறிக்குது, அப்போ இது 4. ஓகே, அப்போ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டு. அடுத்தது து என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி உணர்த்தும் பொருள் என்ன?
தூவோட ஓரெழுத்து ஒரு மொழி ஆப்ஷன் ஏ உன் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே. 29வது கொஸ்டின். உழவன் என்பது என்ன வகை பெயர் பகுபதம்? இப்போ தான் பார்த்தோம், ஆன்சர் பண்ணுங்கள். உழவன் உங்களுக்கு எழுதியே காட்டியிருக்கேன். உழவனை பிரித்தோம்னா உழவு கூட்டலன், உழவுங்கிறது ஒரு தொழில் பெயருக்கு இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? அடுத்தது, உண்கின்றான் அப்படிங்கிறது எவ்வகை சொல்? எவ்வகை பதம்? சொல் பதம் எல்லாம் ஒன்று தான். எவ்வகை சொல்? ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வினை பகுபதம் அப்படின்ட்டு. பகுபதம் வந்து பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. வினை பகுபதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் ஆகும். அதாவது உண்கின்றான பிரித்தோம்னா என்னென்னு வரும்? உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்ட்டு வரும். அப்போ பகுபதமாக அமையும் வினைச்சொல்லுக்கு பேர் தான் வந்து வினை பகுபதம். இதில் வந்து உண்கின்றான் அப்படிங்கிறது வந்து வினை பகுபதம். அடுத்தது 31. எப்போதும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பகுதி தான். அதாவது கட்டளையாக அமையும் பகுபத உறுப்புங்கிறது நம்ம வேர்ச்சொல் மாதிரி தான், கட்டளையாக மாதிரியே தான் இருக்கும். அதுதான் வந்து பகுதி. எப்போதும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்புங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட், பகுதி. (32) பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது? ஓகே, ஆப்ஷன் பி இடைநிலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது 33. பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றத்தை என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஷன் பி விகாரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? இதே புக்கில் இருக்கிறது தான். பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். மொத்தம் அதாவது இப்படி கேட்கலாம், பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 6. என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஓகே, இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ கேட்ட மாதிரி தான், பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி, இது கட்டளையாகவே அமையும். பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி, பகுதி, விகுதி. அடுத்தது பகுதிக்கு விகுதிக்கு இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்தை தான் வந்து சந்திம்பாங்க. இன்னொன்று வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல், அதுக்கு பேர் சாரியை. பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, இதுலேயும் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது
பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3241. இப்போ இது வரைக்கும் பகுபதம் பார்த்தோம். இதில் வந்து பகாப்பதம் கொடுத்துருக்காங்க. பகாப்பதம் வந்து 4 வகை. பெயர், வினை, இடை, உரி அப்படிங்கிறது 4 வகை இருக்கும். பெயர் பகுபதம்னா அந்த இதில் வந்து பெயராக தான், அதாவது முழுசாகவே எதுவும் மாறாமல் இருக்கும். பெயர் பகுபதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படிங்கிறது மாறாமையே இருக்கும். வினைனா அதில் ஒரு வினையை குறிக்கிற மாதிரி இருக்கும். எது நட, வா, படி, இதெல்லாம் வந்து ஒரு வினையை குறிக்கிறதுனால அது வினை பகுபதம். இடை பகுபதம் அப்படின்னா ஒரு சொல்லோட சென்டரில் வர்ற மாதிரி இந்த இணைச்சொல் மாதிரியே இருக்கும். மண், கொள், தில், போல் இதெல்லாம் வந்து இடை பகுபதம். உரிப்பகுபதம் நீங்கள் உரிச்சொல் உங்களுக்கு தெரியும். சால, தவ, நனி, களி இதெல்லாம் வந்து உரிப்பகுபதம். ஓகேங்களா? அதை தான் வந்து இங்கே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். புல்லை மேய்வது, சுடுவது, மனம் வீசுவது, பறப்பது. இந்த பக்கம் எல்லாமே வந்து ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஐடியாலஜியாக கொடுத்துருக்காங்க. புல்லை மேய்வது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஓரெழுத்து ஒரு மொழி தெரியும். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சரை பார்ப்போம். புல்லை மேய்வது அப்படின்னா என்ன? ஆடு இல்லைன்னா பசுவா? பசுக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி ஆவா, அப்போ 2ஆ? அடுத்தது சுடுவது, சுடுவதுனா தீ. ஓகேங்களா? அப்போ 1. மனம் வீசுவதுனா என்ன? மலரை தான் சொல்லுவோம். மலருக்கு வந்து வீன்னு சொல்லுவோம். அப்போ 4. பறப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறப்பது அப்படின்னா ஏன்னு வருது. ஏன்னா அம்பு. அப்போ 3. அப்போ 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின். இது பொறுத்துக்கு தான். எதுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். கோடை விடுமுறைன்னா என்ன? சம்மர் வெக்கேஷன். 3. குழந்தை தொழிலாளர்னால் சைல்டு லேபர் தான். 2. பட்டம், அதுக்கு பேர் வந்து டிகிரி, அதாவது டிகிரி அப்படிம்பாங்க. 1. கல்வி அறிவுக்கு வந்து லிட்ரஸி தான். 4. அப்போ 3, 2, 1, 4 எதில் இருக்குது? ஆப்ஷன் டி. சரிங்களா? இதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் எது வந்து பொருத்தம் அல்லாததாக இருக்குது? நீதி, மாறல், சீருடை, யூனிஃபார்ம், வழிகாட்டுதல், வே, ஒழுக்கம், டிசிப்ளின். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். நீதினா மாறல் கரெக்டு தான். சீருடை, யூனிஃபார்ம் கரெக்டு தான். ஒழுக்கம், டிசிப்ளினும் கரெக்டு தான். வழிகாட்டுதலுக்கு வந்து கைடன்ஸ்னு வரும். கைடன்ஸ் அப்படின்ட்டு வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வேன்னு வழின்னு கொடுத்துருக்காங்க. வழி காட்டுதல் வேறு, வழி வேறு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன. மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன.
மயிலும் மானும் வனத்திற்கு ஆப்ஷன் பி வனப்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா, வனப்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின். பெருமாக்கள், நெடி, மழலை, வனப்பு. ஆப்ஷனை வர கம்மி பண்ணிக்கிறேன்னா சாரி. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4312. இதனுடைய விளக்கத்தை புக் பேக்கிலேருந்து பார்ப்போம். பிரம்மாக்கள் படைப்பாளர்கள், நெடினா நாற்றம், மழலை குழந்தை தெரியும், வனப்புனா அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனினா உடல். சரிங்களா, அப்போ இதில் வந்து ஆப்ஷன் ஏ 39க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 40. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். உங்கள் ஆன்சர் வந்து நெடி நாற்றம், அதாவது ஆப்ஷன் ஏ தான் வந்து தும்மலை வரவழைக்கும். 41வது கொஸ்டின். வன்கீரை பிரிச்செழுதுங்க. ஓகே, வன்கீரை ஆப்ஷன் டி வன்மை கூட்டல் கீரை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா, 42வது கொஸ்டின். பொறுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை அப்படிம்போம் 3, பரினா குதிரை 4, முட்டைப்போய் முழுதாக சென்று 1, மறித்தல்னா தடுத்தல் 2. 3412 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அதான் புக்கில் கொடுத்துருக்கிறது தான். வன்கீரை வளமான கீரை, முட்டைப்போய் முழுதாக சென்று, மறித்தல்னா தடுத்தல், பரினா குதிரை, கால்னா வாய்க்கால், குதிரையின் கால் அப்படின்ட்டு பொருள்படும். 43 கட்டி கூட்டல் அடித்தல். இதை சேர்த்து எழுதுங்க. கட்டி கூட்டல் அடித்தல். ஆப்ஷன் பி கட்டி அடித்தல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. ஓகே, 44வது கொஸ்டின். ஓவியம் வரைய பயன்படும் துணி எவ்வாறு அழைக்கப்படும்? அதாவது இதில் ஓவியம் வரையப்படும் துணி எது இருக்குது, இல்லாதது எது? ஓவியம் வரையப்படும் துணி எவ்வாறு அழைக்கப்படும்? துணியோட வகையை சொல்கிறாங்க. ஓவியம் வரையப்படும் துணியோட வகைகள்.
ஆக்சுவலாக ஆன்சர் வந்து டி. ஓவியம் பயன்படும் துணி வந்து எழினின்னு சொல்லுவாங்க, திரைச்சிலைன்னு சொல்லுவாங்க, கிளி. இந்த மூணுமே சேமாக தான், அதாவது மூணுமே செட் ஆகும். அதாவது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. இந்த மூணுக்குமே ஓவியம் வரைய பயன்படும் துணி அப்படிம்பாங்க. சரிங்களா? கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. எழினி, திரைச்சீலை, கிளி இது எல்லாமே ஓவியம் வரைய பயன்படும் துணி. அடுத்தது கோட்டோவியம் அப்படிங்கிறத பிரித்து எழுதணும். கோட்டோவியம் பிரித்தா ஆப்ஷன் பி கோட்டு கூட்டல் ஓவியம் அப்படின்னு தான் வரணும். கோடு கூட்டல் ஓவியம் வராது. ஓகேங்களா? கோட்டு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம். அடுத்தது 46. இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது சரியான கூற்று? ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டும் படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். அதாவது 1 மட்டும்தான் கரெக்டு. ஒரு செயலின் வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் தான். ஆனால் இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. இங்கே காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். அது வேணால் ஓகே, ஆனால் இங்கே காட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரி. சரிங்களா? அடுத்தது எழுதொழில் அம்பலம் என்பது என்ன? எழுதொழில் அம்பலம் என்பது என்ன? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுதொழில் அம்பலம் அப்படிங்கிறது ஓவிய கூடத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ எழினி, திரைச்சீலை, கிளி அப்படிங்கிறது ஓவியம் வரைய பயன்படும் துணி வகை. இது வந்து ஓவிய கூடம். அந்த மாதிரி நிறையா ஓவிய கூடத்துக்கு நிறைய பேர் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் இப்படியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எழுத்தொழில்னு வரும். எழுத்தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. சித்திரன் அப்படிங்கிற மேக்சிமம் வருது. அப்போ ஓவிய கூடத்துக்கு உண்டான வேறு பெயர்கள் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அடுத்தது மாறுபட்டதை தேர்க. இதில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஆன்சர் வந்து சித்திர மாடம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதாவது ஓவியம் வரையக்கூடிய இடத்த பேர் தான் சித்திர மாடம். ஆனால் இந்த மூணுமே வந்து ஓவியம் வரைபவருக்கு உண்டான வேறு பெயர்கள். அதை பார்ப்போம் கீழே. ஓவியம் வரைபவர், இந்த பாட்டானது ரொம்ப முக்கியம். ஓவியம் வரைபவர், ஓவிய கூடம், ஓவியத்துக்கு உண்டான துணி வகைகள், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓவியம் வரைபவருக்கு என்னென்ன? கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் அப்படின்ட்டு பல பேர் இருக்குது. யாருக்கு? ஓவியம் வரைகிறவங்களுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். பொறுத்துக.
ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஓட்டம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் 3. பிடி அப்படின்னா அது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் 2. சூடு அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர் 1. அப்போ 3, 2, 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான். இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். முதல்ல தொழிற்பெயர், அதாவது முதநிலை தொழிற்பெயர் என்ன, திரிந்த தொழிற்பெயர்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னா இடி, கொதி என்னும் சொற்கள். இந்த தொழிற்பெயர் விகுதி உங்களுக்கு தெரியுமில்ல, தல், அல், அம், மை, கை அப்படின்ட்டு முடியுமில்ல. அப்போ இடியோட அதை சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த முதல்நிலை, இந்த ஃபஸ்ட்டு வர்ற வேர்டு வந்து எந்த ஒரு சேஞ்சாகவும் இருக்காது. அந்த மாதிரி வர்றது தான், ஃபஸ்ட்டில் வர்றது தான் முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் அப்படிம்பாங்க. சரிங்களா? இதே வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் சூடு குறையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இங்கே பேரு சூடு அப்படிங்கிறது வந்து திரிந்த தொழிற்பெயராக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ் படிக்கும் பேறுதல் பெற்றேன் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. பெற்றேன் அப்படின்னா பெறுதல் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். பெற்றேன்னா பெற்றுக்கிட்டேன் அப்படின்னா பெறுதல்னு வரும். இதே வந்து உடம்பின் சூடு குறையவில்லை நம்ம வந்து வேர்ச்சொல்லோடு சொல்லும்போது சூடுதல் தான். ஆனால் நாம் சொல்லும்போது என்னென்னு சொல்லுவோம், சூடு குறையாமல் இருக்கிறதுக்கு சுடு அப்படின்னு தான் வரும். சுடுதல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ ஒரு எழுத்தானது அந்த முதல் எழுத்து வந்து திரிந்து தொழிற்பெயராக மாறி வருவது பேர் தான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். புரியுதுங்களா? இதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகே, விகுதி பெற்ற தொழிற்பெயர்னால் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிற சொல்லுக்கு பின்னாடி இந்த எல்லாமே தல், அல், அம்மை, கை இப்படிங்கிற இந்த வேர்டு எல்லாமே விகுதியாக வந்து சேர்ந்து வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓகேங்களா? விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா நட அப்படின்னா நடத்தல், உண்ணா உண்ணல் அப்படின்ட்டு விகுதியோடு முடிஞ்சிருக்கணும். அந்த வினை வந்து முடிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது 50வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் டி 4, 3, 1, 2. ஆப்ஷன் டி தான். அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர், சிற்பம்னா ஸ்கல்ப்சர், கலைஞர்னா ஆர்டிஸ்ட், கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்துப்படி அப்படின்னா மேன்ஸ்கிரிப்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, எழுத்து கூட்டல் ஆணி சேர்த்து எழுதுங்க. ஓகே, ஆப்ஷன் பி எழுத்தாணி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், தொழிற்பெயர் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்படுகிறது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3 வகையாக. என்னென்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா? 53வது கொஸ்டின், ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதல்நிலை என்பர். இந்த முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது என்ன? ஓகே, ஆன்சர் பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர் தான். அதான் முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவதுனாவே முதல்நிலை தொழிற்பெயர்.
54. பசார் பெயிண்டிங் எனப்படுவது எது? பசார் பெயிண்டிங்கை என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் வந்து நாட்காட்டி ஓவியத்தை தான் பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். ஓகேங்களா? அடுத்தது, சொல்லின் முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் என்ன? சொல்லின் முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா? அடுத்தது 56. டேஸ் தீமை உண்டாகும். டேஸ் தீமை உண்டாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். அடுத்தது 57. எழுத்தென்ப அப்படிங்கிறத பிரித்து எழுதுங்க. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எழுத்து கூட்டல் என்ப. மாறுபட்டதை, இதில் எது மாறுபட்டிருக்கு? 58வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஓவமாக்கல் அப்படிங்கிறது தான். ஓவமாக்கல் அப்படிங்கிறது ஓவியம் வரைபவரை சொல்கிறது தான். ஓவியம் வரைபவருக்கு உண்டான வேறு பெயர். இந்த ஓவு, ஓவம், படம் இது எல்லாமே ஓவியத்துக்கு உண்டான வேறு பேர். ஓவியம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேறு பேர். சரிங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பகுதி தான் ஓவியம் அப்படின்னா. ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிய செய்தி அப்படின்னு அர்த்தம். வேறு பேர்லாம் இருக்குது இதுக்கு. 59. செப்பேடு அப்படிங்கிறத பிரித்தெழுதுக. ஆன்சர் வந்து செப்பு கூட்டல் ஏடு. ஆப்ஷன் சி, செப்பு கூட்டல் ஏடு. அடுத்தது, இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து தவறாக இருக்குது? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். அழகியல்னா ஆஸ்தட்டிக்ஸ் தான். தூரிகைனா ப்ரஷ். கரெக்டு. கருத்துப்படம் அப்படிங்கிறதுக்கு மாடர்ன் ஆர்ட்னு கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஆர்ட் வராது. ஆக்சுவலாக கருத்துப்படங்கிறதுக்கு கார்ட்டூன். கார்ட்டூன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. குகை ஓவியம், கேவ் பெயிண்டிங், அது கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக இருக்குது. கருத்துப்படங்கிறது கார்ட்டூன். ஓகே, அடுத்தது கரைந்துண்ணும். இந்த 2 இயலில் தான் நிறைய பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர்
கரைந்து ப்ளஸ் உண்ணும். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் 62. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவனிடம் டேஷ். என்ன இருக்கும்? தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவனிடம் டேஷ். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சோம்பல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ சோம்பல். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆப்ஷன் சி படித்தல். அல்லுங்கிற விகுதி எழுத்தோட முடிஞ்சிருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்தது, பின்வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஆப்ஷன் ஏ ஊன்று அப்படிங்கிறது தான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சரிங்களா? அடுத்தது, தொழிற்பெயர் விகுதிகள் மொத்தம் எத்தனை? தொழிற்பெயர் விகுதிகள் எத்தனை? ஓகே, ஆன்சர் வந்து 13. அதாவது இந்த தல்லிலிருந்து இந்த மை வரைக்கும் தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, தி, சி, வி, மை அப்படிங்கிற ஒரு 13 எழுத்து தான் தொழிற்பெயரோட விகுதி. சரிங்களா? அடுத்தது, கற்றனைத்து கூட்டல் ஊரும் அப்படின்னா சேர்த்தெழுதுங்க. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கற்றனை தூரும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டின். கடைசி கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். பொறுத்துக. கற்கும் முறை, உயிர்க்கு கண்கள், விழிச்செல்வம், எண்ணி துணிக, இரவா கரைந்துண்ணும். இடையில வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, வேறு யாரும் இல்லை, கிருஷ்ண சார் தான். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. கற்கும் முறை, பிழையில்லாமல் கற்றல், உயிர்கண்கள் என்னும் எழுத்தும், விழுச்செல்வம் அப்படின்னா கல்வி, எண்ணி துணிக செயல், இரவா கரைந்துண்ணும் காகம். ஆப்ஷன் டி 3, 4, 5, 1, 2 அப்படிங்கிறதான் சரியான விடை. ஓகே, இந்த வீடியோ பதிவில் 7th நியூ புக்கில் இருக்கிற 5, 6 இயலை பற்றி உண்டான முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணேன். இத்துடன் கிருஷோபா அகாடமியிலேருந்து யார் கிருஷ்ணா சரி சொல்கிறேன். கிருஷோபா அகாடமிலேருந்து கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? நாங்கள் உங்கள் தூளர் நிலா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அப்புறம் பெல்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணிடுவாங்க. லைக் பண்ணிடுவாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இத்துடன் கிருஷோபாவிலேருந்து நான் உங்கள் ராஜு.